ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வெள்ளிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 14வது நாள் இன்றைய நாள் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பர் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். 9வது தோழியை எழுப்பும் விதமாக இருக்கு. இன்னும் ஒரு தோழி தான் இருக்கா. இந்த தோழியானவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா வாய் திறமை உடையவள், நாவுடையாய் அப்படிங்கிற அந்த அடைமொழி இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட பேச்சு திறமை உடைய ஒரு தோழியாக இருக்காள். அப்போ கண்ணன் முன்னாடி இவளை கூட்டிண்டு போய் நிறுத்தி எப்படி நம்ம எப்படியாவது அந்த கைங்கரியத்தை வாங்க வேண்டாமா, இவ பேசி வாங்கிட மாட்டாளா அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, கோஷ்டியோட எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் இல்லையா, இவளையும் நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு இவளுடைய வீட்டிற்கு முன்னாடி வந்திருக்கா. அம்மா, காலை சூரியனுக்கு தாமரை மலர்ந்தாயிடுத்து, ஆம்பல் கூம்பியாச்சு, விடிஞ்சு விட்டாச்சு, இன்னும் நீ தூங்கின்னு இருக்கிய அப்படின்னு கோஷ்டி வெளில இருந்து குரல் கொடுக்குறா. அப்போ உள்ளிருந்து தோழி சொல்றாளாம், உங்கள் கண்கள்லாம் நன்னா மலர்ந்திருக்கு, வாயெல்லாம் கூம்பி இருக்கும், இதை புரியாமல் நீங்க மாத்தி சொல்றேல் அப்படின்னு சொன்னாலாம். இல்லம்மா, வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான், முகத்தில் இல்லம்மா குலத்தில் அப்படிங்கிறா. அப்போ உடனே அந்த பெண் சொன்னாலாம், நீங்க கையால மலர்த்தி இருப்பேள், தானால அது மலர்ந்திருக்காது, ஏன்னா இன்னும் விடியவே இல்லை அப்படின்னாலாம். உடனே கோஷ்டி சொன்னாலாம், நாங்க போய் பண்ணியிருந்தா எங்களுடைய ஆடையெல்லாம் நனைஞ்சிருக்கணும் இல்லையா, நனையவே இல்லை பாரு அப்படின்னாலாம். உடனே பெண் சொன்னாலாம், அது உங்க சாமர்த்தியம், எனக்கு தெரியாது அப்படின்னாலாம். உடனே கோஷ்டி சொல்றா, இல்லம்மா, உன் வீட்டில் போய் பாரு, உனக்கு நன்னா புரியும். நங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் போய் நன்னா பாரு. நம்ம வீட்டுல நாங்க வரத்துக்கு முன்னாடியே போய் நீ முன்னாடி போய் பாரு. நாங்க உள்ள வர முடியுமா? வர முடியாது இல்லையா, நீயே போய் பாரு, நீ பார்த்தாலே தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்றாளாம் இந்த கோஷ்டி. உடனே பெண் கேட்கறாளாம், சரி நங்கள்னு சொல்றேன், நீங்க வந்து பார்த்தேலா அப்படின்னு கேட்கறா. உடனே இல்லையே, நாங்கள் வரவே இல்லையம்மா, நாங்கள் எப்படி வர முடியும், நாங்கள் இப்போ வெளியிலேருந்து தானே பேசின்னு இருக்கோம் அப்படின்னு கோஷ்டி சொல்கிறாளாம். உடனே அந்த பெண் சொல்கிறா, இப்படி யூகிச்செல்லாம் பேசவே கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாளாம். உடனே கோஷ்டி சொன்னாலாம், ரொம்ப முரடு பிடிக்கிறாளே, சரிம்மா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல், உன்னுடைய வீட்டினுடைய பின்பகுதி போய் பாரேன், அங்கே பார்த்தாலே உனக்கே தெரிஞ்சிடும் விடிஞ்சிருக்கா இல்லையான்னு. போகவே மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டாலாம். சரி, வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி பார்ப்போமோ அப்படின்னு செங்கல் நிறத்துல ஆடை அணிந்திருக்கக்கூடிய அந்த வெண்பல் தவத்தவர், தபஸ்விகள், ரிஷிகள், இவ எல்லாரும் இருக்கா இல்லையா, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், சாவி எடுத்துட்டு போயாச்சு அப்படின்னாலாம். உடனே அந்த பெண் கேட்கறா, ஓ, நீங்க துறவிகள்லாம் கூட எழுப்பி விட்டுடுவேலா காலம்புற அப்படின்னு கேட்கறாளாம். உடனே கோஷ்டி சொன்னாலாம், என்னெல்லாம் பேசினமா நேத்து, பார்த்தா இன்னைக்கு நன்னா தூங்கின்னு இருக்க, நாவுடையாய் முன்னம் எழுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசின நேத்திக்கு, பார்த்தா இன்னைக்கு நீ இன்னும் கோஷ்டியில இணையாம நன்னா தூங்கிண்டு டான் 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 வேற பதில் சொல்லின்னு இருக்க. நங்காய், பெண்ணுக்கே உரிய பரிபூர்ண லட்சணங்களை நிரம்ப பெற்றவளே, எழுந்து வாமா, நாணம் இல்லாமல் பேசிண்டே இருக்காத. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அகன்ற திருக்கரங்களை உடையவன் யார் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றா. ஸ்ரீமன் நாராயணன், அந்த கிருஷ்ணனைங்கிறத சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பெருமாளுக்கே உண்ட அடையாளங்கள் இல்லையா, அழகாக 2 கையிலையும் ஜொலிக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்கரங்களை உடைய நம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன்
தாமரை கண்ணன் பங்கைய கண்ணானை பாட வரக்கூடாதா, என்னம்மா இது இப்படின்னு பெருமாளினுடைய அந்த அவயவங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்து சொல்லி சங்கு சக்கரம்லாம் சொல்லி அப்படியே தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்துட்டாலாம் முன்னாடி பெருமாளை. உடனே இல்லை, இவளுக்கு அப்படியே ஆசை அப்படியே பொங்கிண்டு வந்து ஓடி வந்து இவளும் இந்த கோஷ்டியில் இணைந்தாள். அப்படிங்கிறது தான் இந்த 14வது பாசுரத்தினுடைய அர்த்தானு விஷயமாக இருக்கு. சரி, இதனுடைய நாராயணிய தசகத்தை நாம் என்ன இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தசகம். அதாவது பெருமாளுக்கே உண்டான லக்ஷணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்லியிருக்கா, தாமரை கண்ணன்னு சொல்லியிருக்கா. இங்கே எங்கேயாவது ஸ்ரீயப்பத்தின்னு சொல்லியிருக்காளா, கிருஷ்ணன்னு சொல்லியிருக்காளா, ராமன்னு சொல்லியிருக்காளா, இல்லை வேற ஏதாவது நாமம் விட்டாவது இங்கே சொல்லியிருக்காளா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்போது பெருமாளுக்கு உண்டான லக்ஷணங்களை சொல்லி அப்பேற்பட்ட பெருமாளை நம்ம பாடணும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரிதான் எப்படி கஜேந்திரனானவன் பெருமாளின் நாமத்தை சொல்லாமல் நிர்விசேஷாத்ம நிஷ்டம்னு சொல்லி அழைத்தான் இல்லையா. அதாவது அகில கருணாய, அவனே தான் ஜகத்பதியாக இருந்து அனைவரையும் ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடா. அப்படி இருக்கிறவன் வந்து என்னை காக்கட்டும் அப்படிங்கிறான் இல்லையா. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய. அதாவது பெருமாளே வந்து காப்பாத்துங்கோ, கிருஷ்ணா வந்து காப்பாத்துங்கோ, ராமா வந்து காப்பாத்துங்கோன்னா பெருமாள் ஓடி வந்திருக்க போறார், தாமதமும் ஆயிருக்காது. ஆனா எவன் என்னை படைத்தானோ, எவன் அனைத்திற்கும் காரணமாக இருக்கானோ, எவன் சர்வ இடத்திலும் வியாபித்து இருக்கானோ வந்து என்னை காக்கட்டும்னு சொல்லவே அவளுக்கு யோசிச்சு பார்க்கறா, இது நம்மளதான் இருக்குமோ நம்மளதான் இருக்குமோன்னு பல தேவதாந்திரங்கள்ல யோசிச்சு பார்க்கறாளாம். அப்படியே பேக் வாங்கிட்டாலாம். இல்லை நம்மளை சொல்லலை அப்படின்னு பெருமாளுக்கே உண்டான லட்சணங்கள், பெருமாளுக்கே உண்டான திருக்கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது பெருமாள் ஓடோடி வந்தார். அந்த சங்கு சக்கரத்தோட கருடாழ்வான் மீது ஏறி வந்தார் இல்லையா. அதை தான் நாம் இன்னைக்கு அந்த கஜேந்திர மோட்சத்தை அனுபவிக்க போறோம். இன்னைக்கு ரொம்ப அதி ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கஜேந்திர மோட்ச வர்ணனம் அப்படிங்கிறது நம் பட்டதிரில் 26வது தசகத்தில் இதை ஆச்சரியமா கொண்டாடி இதை அனுபவிச்சிருக்கார். எப்படி ஆரம்பிக்கிறது இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்னா, இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதி ராஜக. அதாவது இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய மன்னன், பாண்டிய தேசத்தை ஆண்டு வந்தான். அகத்தியரோட சிஷ்யனாக இருக்கக்கூடியவர் இவர். ஒரு முறை என்ன ஆறுது, பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா, சந்திரநாதிரி அப்படிங்கிற ஒரு மலையில, சந்தனாத்ரௌ கதாச்சித் அப்படின்னு சொல்றார், அந்த மலையில இருந்து வசித்து கொண்டு பெருமாளுக்கு நித்திய ஆராதனம், பெருமாளுக்கிட்டே லயிச்சு அப்படியே பெருமாளுக்கே அனைத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அப்படியே தன்னையே மறந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராதனையில ஈடுபட்டு இருக்கார் இந்திரத்யும்னன்கிற ஒரு பாண்டிய மன்னன். அப்போ ஆச்சாரியன் ஒரு நாளைக்கு அங்க வரார். அங்க வரும்பொழுது இந்த இந்திரத்யும்னனானவர் ஆச்சாரியன் வந்ததை கூட கவனிக்கல. அவர் அந்த அப்படியே லயிச்சு அதுல பண்ணிட்டு இருக்கும் பொழுது கவனிக்காததுனால நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா, ஆச்சாரியனுக்கு கோபம் வந்துடுறதா. அதாவது அதித்தி உபச்சாரம் பண்ணாம இப்படி இவ்வளோ மூழ்கி அந்த பெருமாளினுடைய திருவாராதனையில மூழ்கி இருக்கும் பொழுது அவருக்கு கோபம் வந்துடுறதா. அப்ப என்ன பண்றாருன்னா, அடுத்து 2வது ஸ்லோகத்துல ஆச்சாரியன் சபிச்சுடுறார், இந்திரத்யும்னனை சபிச்சுடுறார். என்னன்னு, உனக்கு மதம் ஜாஸ்தி இருப்பதால் மனுஷனா இருக்கக்கூடாது, நீ யானையாய் போன்னு சபிச்சுடுறார். அதாவது ஸ்தப்தாத்மா துவம் ஹஸ்தி பூயம் பஜேதி அப்படின்னு சொல்லி நீ ஒரு யானையாக கடவாய் அப்படின்னு சொல்லவே, ஹஸ்தீந்திரத்வம் துவம் ஸ்மிருதி வியக்தி தன்யம் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகம் முடியறது. நீ யானையாக போவாய் அப்படின்னு சொல்லவே, இப்போ இந்திரத்யும்னன் யானையாக பார்க்கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திருக்குட்டமலை அப்படிங்கிற ஒரு மலையில கஜேந்திரனாக, யானையினுடைய தலைவனாக, பெண் யானைகள்லாம் சூழ ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லா ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்தி தலைவனாக அப்படியே நல்ல போகமா நன்னா வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் சொல்றார், துக்தாம்போதேர் மத்தியபாஜி திருக்கூட்டே சர்வாஞ்சந்தூன் அத்தியவர்த்திஷ்ட சக்தியா. இப்படி அனைத்தையும் கட்டுப்பாட்டுல, தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யானையாக இந்த இந்திரத்யும்னன் இப்ப திருக்குட்டமலையில் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கறத இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நாள்
இப்படி ரொம்ப நல்ல சௌகரியமா இருந்துட்டு வாழக்கூடிய அந்த ஒரு நாள்ல 4வது ஸ்லோகத்துல இப்ப இந்த யானை என்ன பண்றதுன்னா ஒரு பொய்கை கரையில நீராடுறதுக்கு போறது. எதற்காக போறது அப்படின்னா, அன்னைக்கு ரொம்ப வெப்பம் நிறைந்த நாளா இருக்கான். அந்த வெப்பத்தை தணிக்க கூடிய அப்படியே அந்த நீர்ல போய் கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக அந்த நீர்ல இறங்குறதான். அதான் கதாச்சேத் ஷைல பிராந்தே கர்மதாந்த சரஸ்யாம், அந்த பொய்கை அந்த சரசுக்குள்ள இறங்கி கொஞ்சம் அப்படியே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கலாம்னு இறங்கித்தான் அந்த யானை. 5வது ஸ்லோகத்தில் அந்த பொய்கையின் உள்ளே ஒரு முதலையும் வாழ்ந்து வந்தது. இப்போ அந்த முதலையை பற்றி சொல்லுகிறார். எப்பேற்பட்ட அந்த முதலை அப்படின்னா, சாபத்தால், அதாவது ஹூஹூ என்ற கந்தர்வன் தேவகன் என்ற ரிஷியிடம் அபச்சாரப்பட்டு முதலையாக பிறந்து அதே பொய்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த முதலை அந்த யானையினுடைய காலை கவ்வியது. ஹூஹூ ஸ்தாவ தேவவஸ்யாபிஷாபாத் கிராஹீபூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானக அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். அது என்ன பண்ணித்தான், ஜக்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேஷே, போய் அதனுடைய காலையை போய் நன்னா கவ்விடுத்தான். இப்போ யார கவி இருக்கு, ஒரு அடியாரினுடைய காலை கவி இருக்கு அந்த முதலையானது. அப்போ யானை என்ன பண்ணித்தான், 6வது ஸ்லோகத்துல சொல்ற, தப்பிக்க முயல்றது எப்படியாவது தன்னுடைய முயற்சியால். ஏன்னா இப்ப தலைவனா வேற இருக்கு, நல்ல பெருமையோட இருக்கு, நல்ல ஒரு பலசாலியா இருக்குங்கிறதுனால தன்னுடைய முயற்சியால் தப்பிக்க முடியும்னு நினைச்சுட்டு முயன்று, ஆனா அது முடியலங்கிறத உணர்றது. எவ்வளவு வருஷம் தப்பிக்க முயன்றது அப்படின்னா 1000 வருஷங்கள் போராடித்தான். வத்சரானாம் சகஸ்ரம் யுத்தியந்தம் தம் வத்சரானாம் சகஸ்ரம்னு அந்த 6வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். 1000 வருடங்கள் போராடி பார்த்துதான் நக்ராக்ராந்தம் ஹஸ்திவரியம் வியதாஸ்துவம், அதால முடியலங்கிறது அது உணர்ந்தது. இப்போ 7வது ஸ்லோகத்துல தன்னுடைய முயற்சியால் முடியாது அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துடுத்து. அந்த பகவானுடைய அனுகிரகமே காக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து 1000 வருஷம் போராடிய பிறகு வந்த உணர்வு இது. அப்போ உணர்ந்து பூர்வ ஜென்மத்து வாசனையால் இந்த உணர்வானது வந்தது. அப்போ பெருமாளுக்கு தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு அப்ப தோன்றது. அப்போ பக்தியானதும் தொடரது, அந்த ஒரு சிந்தனையும் வர்றது, பக்தியும் தொடரது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அகங்காரம் மமக்காரம்லாம் இருக்கிற வரைக்கும் போராடித்து, அது விட்ட உடனே பக்தி வந்துடுத்து, பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து. பெருமாளினுடைய கருணையால் தான் நாம் இன்றைக்கு பிழைக்க முடியுங்கிறது நன்னா தெரிஞ்சு போயிடுத்து. குருவாயூரப்பா உன் பெருமை தெரிந்து அறிந்து உணர்ந்து உன்னை துதித்தது. அப்போ அந்த இதுவா இருக்கு இல்லையா, கஜேந்திரனானவன் உன்னை துதிக்கிறான், எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி துதிக்கிறானா. ஷுண்டோக்ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சன், போய் அந்த மலரை சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது இல்லையா, அது எப்படி முன் ஜென்மத்துல பெருமாளுக்கு பண்ண அந்த ஆராதனை இப்போ இந்த ஜென்மத்துல தொடருது. அப்போ நாராயணான்னு சொல்லாம நிர்விசேஷாத்ம நிஷ்டம் அப்படின்னு சொல்லித்தான். அது விஷ்ணுன்னு சொல்லலையா, ஸ்ரீயப்பத்தின்னு சொல்லலையா. அப்போ அந்த பெருமாள் என்னை காப்பாத்தணும்னு சொல்லலையா, யாரு காரணமா இருக்கானோ அவன் காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லித்தான். அதை 8வது ஸ்லோகத்துல சொல்றார். பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிண்டே இருக்கான், பகவானுடைய நாமத்தை சொல்லவே இல்லை. ஆதி மூலம் யாரோ காக்கட்டும், எங்கும் நிறைந்தவன் யாரோ காக்கட்டும், வேதங்களால போற்றப்படுபவன் எவனோ அவனே என்னை காக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தான். நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யை நாகமித்ய பிரயாத்தே பூரி காருண்ய வேகாத் அப்படின்னு சொல்லி பல 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 விஷயங்களை சொல்லி அவன் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லவே 8வது ஸ்லோகத்துல பிரம்மா பார்த்தாரா, இந்திரன் பார்த்தாரா, ருத்ரன் பார்த்தாரா, அக்னி பார்த்தாரா, எல்லாரும் என்ன சொன்னாலாம், கேஸ் அவரது கேஸ், கேஸ் அவரது கேஸ், இந்த கேஸ் நாம எடுக்கூடாதுன்னு தள்ளி 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 அவருடைய கேஸ்ன்னு சொல்லி கேசவரது கேஸாச்சா, அது கேசவர்ங்கிறது கேசவன், இது கேசவனுடைய கேஸ் நாம எடுக்கக்கூடாதுன்னு எல்லாரும் பின்வாங்கிட்டாலாம். குருவாயூரப்பா நீ கிளம்பினாய். எப்படி கிளம்பின நீ? தாக்ஷ்யாரூட பிரேக்ஷிதோ பூஃப் புரஸ்தாத், அந்த கருட வாகனனாக இருந்து கொண்டு அந்த கருடன் மீது அமர்ந்து சங்கு சக்கரம்னு உனக்கே உண்டான லட்சணங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டு நீ வந்த. ஏன்னா இவ்வளோ அடைமொழி சொல்லியிருக்கு, அது எல்லாத்தையும் பிரதிபலிப்பறிக்கிற மாதிரி நிற்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக நீ ரட்சிக்க கிளம்பி வந்தாய், தாக்ஷ்யாருடனாக பொய்கை கரைக்கு சேர்ந்தாய் அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல முடிக்கிறார். 9வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பா நீ முதல்ல பண்ண விஷயம் என்ன தெரியுமா? வந்த உடனே ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேணத்வம் நக்ரவரியம் வியதாரீஹி,
முதல்ல யானையை தும்பிக்கையோடு பிடித்து இழுத்து அந்த முதலையோடு கரைக்கு கொண்டு வந்தையாம். இப்போ யார் அடிச்சா யார் விலகுவா, யாருக்கு சரியாகும்னு புரியலையா, ஏன்னா தண்ணிக்குள்ள காலு மாட்டின்னு இருக்கு. அப்படிங்கறதுனால வெள்ள கொண்டு வந்த உடனேவே சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையின் கழுத்தை துண்டித்து, முதலில் சென்றது முதலை, எங்க வைகுண்டம் சென்றது முதலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் முதல்ல வைகுண்டத்துக்கு சென்றுது அப்படின்னு பார்த்தா, கஜேந்திரனுடைய காலை பிடிச்சது, அடியாருடைய காலை பிடிச்சது. ஆனா கஜேந்திரன் யார காலை பிடிச்சான்? பெருமாளினுடைய காலை பிடிச்சான். டைரக்டா பெருமாளினுடைய காலை பிடிச்சா 1000 வருஷம் இல்ல, பல வருஷங்கள் காத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆச்சாரியனோ அடியார்களோ இவாளுடைய காலை பிடிக்கும் பொழுது பெருமாள் நம்மளுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்துடுறாராம். இப்போ இந்த முதலையானது மோட்சத்தை அடைந்தது. பிறகு இப்போ கையில ஒரு தாமரையை வச்சுட்டு இருக்கு இல்லையா கஜேந்திரன், இப்போ அந்த தாமரையை பெருமாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணித்தான். பெருமாள் அதை ஆசையோட வாங்கி வச்சுட்டு கஜேந்திரனுக்கு அந்த மோட்சத்தையும் கொடுத்தாராம் பெருமாள். த்வத்சாரூப்யம் பிராப்ய தேதீப்யதே ஸ்ம அப்படின்னு அந்த முக்தாஷாபே சஹஸ்தின்னு அந்த கந்தர்வனால் அந்த யாருக்கு இப்போ இது வந்தது, ஹூக்கு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, இப்போ அவருக்கு முதல்ல அந்த மோட்சத்தை கொடுத்து, பிறகு கஜேந்திரனுக்கும் மோட்சத்தை கொடுத்து, அப்புறம் 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யார் உன்னையும் எண்ணையும், பெருமாள் சொல்றாராம் கஜேந்திரா, யார் உன்னையும் எண்ணையும் காலை எழுந்தவுடன் நினைக்கிறாளோ அவளுக்கு பெரிய 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 நன்மைகளும் மங்களங்களும் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி, காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் அப்படின்னு சொல்லி அந்த கஜேந்திர மோட்சத்தை முடிக்கிறார். அங்கேயும் பட்டதிரியில் என்ன சொல்றார், இப்பேற்பட்ட அந்த கஜேந்திரனுக்கு ஓடோடி வந்து அவனுடைய துன்பத்தை களைந்தாய், என்னுடைய இந்த வாதரோகத்தையும் களைவாய் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார். இந்த கஜேந்திர மோட்சத்தை நாம இன்னைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் யாரு, அங்க நாமத்தை கூறினாளா, கூறலையே. இங்க யாரு, அகிலகாரனாயன்னு சொன்ன உடனே பெருமாள் ஓடோடி வந்தார் இல்லையா. இப்படி கஜேந்திர மோட்சத்தை நாம இந்த பெண்ணோடு, அதாவது நாவுடையாய் அப்படிங்கிற அந்த பெண்ணு தான் போய் பேசணும் பெருமாள்கிட்ட அப்படிங்கும் பொழுது அவளே தூங்கின்னு இருக்கா இல்லையா, அதற்காக ஓடோடி வரத்துக்காக காத்துன்னு இருக்கார் பெருமாள். அந்த கஜேந்திர மோட்சத்தை சேர்ந்து நாம அனுபவிச்சோம். நாளைக்கும் 15வது பாசுரத்தோடு நல்ல ஒரு அருமையான தசகத்தோடு நாம் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.